அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் கைஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சப்பாத்திக்கு சூப்பரான ஒரு சைடிஷ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நல்லா ஸ்லைஸாக நறுக்கின பெரிய வெங்காயம் 2 எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இப்போ ஒரே ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஸ்லைஸாக நறுக்கின கேப்சிகம் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா அப்புறம் 2 ஸ்பூன் பார்த்தீங்கன்னா நடக்கலை பவுட்ரு சேர்த்துக்கலாம். நடக்கலையை நல்லா வறுத்துட்டு பவுட்ரு பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள். இப்போ இதுக்கு தேவையான அளவு நம்ம இப்போ எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்து வச்சுக்கலாம். இப்போ பேனில் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஜீரகம் சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சு கிடச்சோன்னே இப்போ கொஞ்சமாக இஞ்சி பூண்டு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டு இப்போ நம்ம இந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறது இது கூட ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். அப்போ ஒரு ஸ்பூன் பார்த்திங்கன்னா கடலை மாவு சேர்த்துக்கலாம். கடலை மாவு சேர்த்துட்டு இப்போ அந்த பாத்திரத்தில் நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை லைட்டாக வேக விட்டுக்கலாம். நல்லா வெந்து கிடைக்கட்டும். இப்போ இதுக்கு லாஸ்ட்டாக ஃபைனலாக பார்த்திங்கன்னா நல்லா 2 குழிக்கரண்டி அளவுக்கு கெட்டியான தயிர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து கொடுத்து நல்லா சுண்டி வர அளவுக்கு நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு மூடி போட்டு வேக விட்டுறணும். இப்போ சூப்பராக வெந்து கிடச்சிருச்சு. இந்த மாதிரி ஒரு சைடிஷ் செஞ்சு பாருங்கள். இப்போ லாஸ்ட்டாக மல்லி இலை தூவி சர்வ் பண்ண வேண்டியதுதான். சூப்பரான சைடிஷ்ஷு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.